வணக்கம். நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்களா? அப்போ உங்க கடின உழைப்பால உருவான அந்த கடைக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் ஷாப்கீப்பர்ஸ் இன்சூரன்ஸ். இன்னைக்கு அது எப்படி உங்க கடைக்கு ஒரு உண்மையான பாதுகாப்பா இருக்குதுன்னு ரொம்ப எளிமையா ஆனா தெளிவா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் இதோ. முதல்ல இன்சூரன்ஸ் ஏன் முக்கியம்னு ஆரம்பிச்சு, அது யாருக்கெல்லாம் பொருந்தும், என்னென்னலாம் கவர் ஆகும், ஒருவேளை தேவைப்பட்டா எப்படி கிளைம் பண்றதுன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா தெளிவா பார்க்கலாம். சரி, முதல் கேள்விக்கே வந்துடலாம். நம்ம கடைக்கே உண்மையிலே இன்சூரன்ஸ் தேவையா இல்ல இது ஒரு தேவையில்லாத செலவா? ஒரு கடை உரிமையாளரா நீங்க தினமும் சந்திக்கிற சவால்களை மனசுல வச்சு இத பத்தி நம்ம யோசிக்கலாம். ஒக்க நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு தீ விபத்து, ஒரு திருட்டு, இல்ல திடீர்னு வர ஒரு வெள்ளம், இந்த மாதிரி நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத எத்தனையோ விஷயங்கள் நம்ம கடைய பாதிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? பாருங்க, உங்க கடைங்கிறது வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் வச்சு கட்டின ஒரு கட்டடம் மட்டும் கிடையாது. அது உங்க பல வருஷ உழைப்பு, உங்க சேமிப்பு, உங்க கனவுகள், உங்க குடும்பத்தோட வாழ்வாதாரம். இவ்ளோ முக்கியமான ஒன்ன நம்ம பாதுகாக்க வேண்டாமா? இந்த மாதிரி நாம எதிர்பார்க்காத பிரச்சனைகள் வரும்போது நமக்கு கை கொடுக்கறதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் ஷாப்கீப்பர்ஸ் இன்சூரன்ஸ். அப்படி என்றால் என்னன்னு ரொம்ப சிம்பிளா இப்ப பார்க்கலாம். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, இது ஒரு ஆல் இன் ஒன் பாதுகாப்பு பேக்கேஜ் மாதிரி. உங்க கடை, அதுல இருக்கிற பொருட்கள்னு எல்லாத்தையும் திருட்டு, தீ விபத்து மாதிரியான பலவிதமான பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாக்கிற ஒரே பாலிசி. தனித்தனியா அலைய வேண்டாம், எல்லாம் இதுக்குள்ளேயே அடங்கிடும். இன்னும் எளிமையா புரியணும்னா இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. இது உங்க கடைக்கு 24 மணி நேரமும் வேலை செய்யற ஒரு கண்ணுக்கு தெரியாத செக்யூரிட்டி மாதிரி. இந்த ஒரு விஷயம் போதும் உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதிய கொடுக்க. சரி, இந்த இன்சூரன்ஸ் பாலிசி கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது யாருக்கெல்லாம் பொருந்தும்? நம்ம கடைக்கு இது செட் ஆகுமா? வாங்க பார்க்கலாம். முக்கியமா சின்ன அளவிலிருந்து நடுத்தர அளவில இருக்கிற கடைகள், மளிகை கடைகள், சின்ன ஹோட்டல்கள், பேக்கரிகள், ஏன் ஆபீஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்பவே பொருத்தமான ஒரு பாலிசி. உங்க பிசினஸ் இதுல ஒன்னா இருந்தா நீங்க கட்டாயம் இத பத்தி யோசிக்கணும். சரி, இப்ப நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த பாலிசில அப்படி என்னதான் கவர் ஆகும்? என்னென்ன நஷ்டங்களுக்கு நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? அதை இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பாருங்க, தீ விபத்து, புயல், வெள்ளம் மாதிரியான இயற்கை சீற்றங்கள்ல இருந்து நம்ம கடையில நடக்கிற திருட்டு வரைக்கும் இதுல கவர் ஆகுது. அது மட்டும் இல்லாம லாக்கர்ல வச்சிருக்கிற பணம், நம்மளால பொதுமக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அது, நம்ம கிட்ட வேலை செய்யற ஊழியர்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டா அது, ஏன் கடையோட கண்ணாடி, சைன்போர்ட் டேமேஜ் ஆனா கூட இதுல பாதுகாப்பு இருக்கு. இது ஒரு முழுமையான கவரேஜ். ஆனா ஒரு பாலிசில என்ன கவர் ஆகும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என்ன கவர் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு, வேணும்னே நாமளே நம்ம கடைக்கு சேதம் உண்டாக்குனா, இல்ல ரொம்ப நாள் ஆனதால ஏற்படுற சாதாரண தேய்மானங்கள், போர் மாதிரியான பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இதுல அடங்காது. இந்த ஒப்பீடு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாவை கொடுக்கும். ஒருவேளை துரதிர்ஷ்டவசமா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சு, அப்போ இன்சூரன்ஸ் பணத்தை எப்படி கிளைம் பண்றது? நிறைய பேர் இது ரொம்ப சிக்கலான வேலைன்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை அது இல்ல. அது ரொம்பவே எளிமையான ஒரு வழிமுறைதான். முதல்ல பதட்டப்படாம உடனே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகவல் சொல்லணும். தேவைப்பட்டா போலீஸ்ல ஒரு புகார் கொடுத்துட்டு கிளைம் ஃபார்மை வாங்கி நிரப்பி கொடுக்கணும். அதுக்கப்புறம் சர்வேயர் வந்து பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடுப்பாரு. எல்லாம் சரியா இருந்தா உங்களுக்கு சேர வேண்டிய தொகை கிடைச்சிடும். இந்த 5 படிகளும் ரொம்ப நேரடியானவதான். இறுதியா நாம ஒரு விஷயத்த நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த இன்சூரன்ஸ்ங்கிறது வெறும் பணத்தை பத்திர விஷயம் மட்டும் கிடையாது. இது உங்க பல வருஷ உழைப்ப பாதுகாக்கிற ஒரு விஷயம். இந்த மேற்கோள்ல சொல்ற மாதிரி காப்பீடு உங்களுக்கு ஒரு பெரிய மன அமைதியை கொடுக்குது. தேவையில்லாத கவலைகளும் பயமும் இல்லாம உங்க தொழிலை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போலான்னு முழுசா கவனம் செலுத்த இது ரொம்பவே உதவும். யோசிச்சு பாருங்க, நீங்க பல வருஷமா கஷ்டப்பட்டு உருவாக்கின உங்க கடைய பாதிக்க ஒரே ஒரு எதிர்பாராத நிகழ்வு போதும். ஆனா அந்த மொத்த உழைப்பையும் பாதுகாக்க ஒரே ஒரு பாலிசி போதும். இந்த ஒண்ணுங்கிற எண்ணோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப முடிவு உங்க கையில தான் இருக்கு. உங்க உழைப்பையும் உங்க முதலீட்டையும் பாதுகாக்க நீங்க தயாரா? இத பத்தி இன்னிக்கே யோசிங்க. அதுதான் உங்க தொழிலோட பாதுகாப்பான எதிர்காலத்துக்கான நீங்க எடுத்து வைக்கிற முதல் படி.